அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் ஒரு தந்தை தனது 7 பிள்ளைகள் உட்பட 8 சிறார்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தனது சொந்த குழந்தைகளையே சுட்டுக் கொள்ளும் அளவுக்கு பெற்ற தந்தை கொடூரனாக மாறியதன் பின்னணி என்ன? அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் உள்ள ஷ்ரவ்போர்ட் நகரில் அமெரிக்க நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தனது வீடு உட்பட 3 வீடுகளில் அந்த நபர் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. விவாகரத்து கோரிய மனைவியுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்த அந்த நபர் சம்பவத்தன்று ஆக்ரோஷமாக காணப்பட்டிருக்கிறார். வழக்கம்போல் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அவரது குழந்தைகள் மற்றும் பக்கத்து வீட்டு குழந்தைகள் வீட்டு முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் ஆவேசத்தில் கொந்தளித்த அந்த நபர் துப்பாக்கியை எடுத்து வந்து தனது மனைவி மற்றும் உறவினர் பெண் ஆகியோர் மீது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு வீட்டில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். பின் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை சற்றும் மனசாட்சியின்றி சரமாரியாக சுட்டு தள்ளியிருக்கிறார். இதில் அவரது குழந்தைகள் 7 பேர் மற்றும் மற்றொரு குழந்தை என 8 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர். 9வது குழந்தை மட்டும் அவரது பார்வையில் படாமல் வீட்டு கூரைக்கு தாவிச் சென்று அங்கிருந்து கீழே குதித்து தப்பி ஓடியிருக்கிறது. பின் சாலைக்கு ஓடிச் சென்று அந்த நபர் துப்பாக்கி முனையில் காரில் வந்த நபரை மிரட்டி கீழே இறங்கச் செய்து அந்த காரில் ஏறி தப்பி ஓடியிருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியை உலுக்கி எடுத்த நிலையில் தகவல் அறிந்து அடுத்த சில நிமிடங்களில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் ஷமர் எல்கின்ஸ் என அடையாளம் காணப்பட்டது. அவர் தப்பியோடிய திசையில் போலீசார் காரில் விரட்டிச் சென்றுள்ளனர். போஷியர் பாரிஷ் என்ற இடத்தில் எல்கின்ஸ் தப்பிச் சென்ற காரை போலீசார் மடக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதில் குற்றவாளி எல்கின்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். உயிரிழந்த 8 குழந்தைகளும் 3 வயது முதல் 14 வயது வரையிலானவர்கள் என தெரிய வந்துள்ளது. வீட்டு கூரையில் இருந்து குதித்த சிறாருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சுடப்பட்ட 2 பெண்களும் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாகத்தான் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் அரங்கேறி இருப்பதாக உறவினர்களிடம் விசாரித்ததில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஜனவரி 2024ஆம் ஆண்டில் இல்லினாய்ஸின் ஜோலியட் நகரில் 8 பேர் கொல்லப்பட்ட பிறகு அமெரிக்காவில் நடந்த மிக மோசமான துப்பாக்கிச் சூடு சம்பவம் இது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.